லாவோட்ஸுடைய 23வது பாடல். அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். Express yourself completely, then keep quiet. Be like the forces of nature. When it blows, there is only wind. When it rains, there is only rain. When the cloud passes, the sun shines through. If you open yourself to the toe, you are at one with the toe, and you can embody it completely. If you can open yourself to insight, you are at one with insight, and you can use it completely. If you open yourself to loss, you are at one with loss, and you can accept it completely. Open yourself to the toe, then trust your natural responses, and everything will fall into place. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப் கம்ப்ளீட்லி தென் கீப் குவைட், அதாவது முழுமையாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்திவிட்டு அமைதியாக இருங்கள். பி லைக் த ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயற்கையினுடைய பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருங்க அப்படின்றாங்க. when it blows there is only wind. காற்று அடிக்கும் போது காற்று மட்டும்தான் இருக்கு. when it rains, மழை பெய்யும் போது மழை மட்டும்தான் இருக்கு, முழுமையாக இருக்காது. when the cloud pass, மேகங்கள் கடந்து போகும்போது சூரியன் ஒளிரும். இது இயற்கை, அந்த மாதிரி இயற்கையா இருக்கணும், இயற்கையில இருக்கணும் அப்படின்றாங்க. இஃப் யூ ஓபன் யுவர்செல்ஃப் டு இறைவெளி, வெளியோடு முழுமையாக இருந்தீர்கள் என்றால், யூ ஆர் அட் ஒன் வித் த டோ அண்ட் யூ எம்பாடி இட் கம்ப்ளீட்லி. உங்களை நீங்கள் பிரபஞ்ச வெளியோடு நீங்கள் திறந்த மனதோடு இருப்பீர்கள் என்றால், வெளி உங்களிடத்தில் இருக்கும், முழுமையாக இருக்கும் அப்படின்றாங்க. and you can embody it completely. முழுமையாக திறந்த மனதோடு இருக்கும்போது வெளி உங்கள் மூலமாக பிரதிபலிக்கும், உங்கள் மூலமாக உங்களை வெளியாகவே காட்டும். அது ஒண்ணு. if you open yourself to insight, you are at one with the insight and you can use it completely. ஒரு உள்ளுணர்வுல இருக்கீங்க, ஒன் வித் த இன்சைட் அப்படின்னா, உள்ளுணர்வு இருக்கீங்கன்னா முழுவதுமாக அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். if you are at loss, if you are open to the loss, தோல்வி இல்லாட்டி நஷ்டம் அடைந்தீர்கள் என்றால் நஷ்டத்தில் முழுமையாக இருங்கள், அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் மாறுபடுத்தி மாறுபாடாக பார்க்க விளையாடுங்கள். ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை வேறு விதமாக மாற்றி அமைக்கும். முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுதல், நஷ்டமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் டோவா இருந்தாலும் உள்ளுணராக முழுவதுமாக இருத்தல் அப்படின்றதுதான் முக்கியம். முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுதல், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல். ஓப்பன் யுவர்செல்ஃப் டு த டோ, அந்த வெளியே திறந்த மனோடு பாருங்கள். தென் ட்ரஸ்ட் யுவர் நேச்சுரல் ரெஸ்பான்சஸ், வெளியிடத்தில் முழுவதுமாக சரணடைந்திருத்தல், எண்ணமற்ற நிலையில அப்படியே வெளியாக இருத்தல், இயற்கையினுடைய சமிக்கைகளோடு உண்டு இருத்தல், அதோடு இயற்கையாக மாறி இருத்தல், அண்ட் எவ்ரிதிங் ஃபால் இன் பிளேஸ். இந்த மாதிரி இயற்கையிட்ட வெளியிடத்தில் சரணடைந்து இயற்கையாக இருந்தால் எல்லாமே அதன் இடத்தில் முழுமையாக பூர்த்தியாக கம்ப்ளீட்டா இருக்கும். அதாவது கரெக்டா நடந்துடும்.